ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே. ஃபைனலி மகாநதியில் நம்ம சாரதாம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க யமுனா அண்ட் நிவின் மேரேஜை. ஹோல்சமாக அக்செப்ட் பண்ணிக்கலாலும், அதாவது ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கலனாலுமே விஜய் அப்படின்ற ஒரு பர்சனுக்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவர் தான் வந்து ஒரு சமாதானம்லாம் பேசி நடந்த ரியாலிட்டியை வந்து அழகாக புரிய வச்சுருந்தாங்க. இந்த ட்ராமாவை ரொம்ப ட்ராக் பண்ணி இழுக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகினி வந்து அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு சாப்பிட்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணல, உனக்கு எல்லாம் வேணும் அனுபவி அப்படின்னு சொன்னது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கங்கா வந்து எப்பவுமே இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சுருக்குன்னு பேசிடுவாங்க. மற்றவங்க என்ன இந்த வேர்ட்ஸ்னால ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்குமே அவன் நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சாரதம்மா அவங்கள வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ள கூட்டு போன பிறகு விஜய் அண்ட் காவேரி ஒரு 2 செகண்ட் இப்படி பாத்துக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ப்ரோமோ கண்டென்ட். நாளைக்கு கன்ஃபார்மா நாளைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து மேபி அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா நிவின் பேசும்போது என்ன கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, உங்களுக்கு இனிமே தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த மாதிரி அவர் பேசினது இருக்கு. பட் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்ற மாதிரி தான் குமரனுமே சொன்னார். ஏன்னா அவர் வந்து பேசிக்கலாவே ஒரு நல்லவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இப்போ இந்த மேரேஜ் எல்லாம் வச்சு அவர் வந்து எப்படியாவது யமுனாவை நல்லா பார்த்துக்க மாட்டாரு, யமுனாவை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மெயினாக சாரதாம்மா வந்து ஃபீல் பண்ணது, பொண்ணு படிப்பு கெட்டு போச்சு, ஏன் இவ படிக்காம இந்த அளவுக்கு மோசமா இருக்கா, ஏன் இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கா அப்படின்னு தான் யோசிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இன் ஃபியூச்சர்ல அவங்க கன்ஃபார்மா ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுவாங்க. ரியாலிட்டி என்ன, ரியலைசேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்மா அவங்க வந்து படிப்பை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் ஒரு வீடியோ வந்து நான் மெதுவாக ஷேர் பண்றேன் அப்கமிங் ஷூட்டிங்கை பத்தி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.